மீகாவுடைய அந்த தீர்க்க தரிசனம் பெத்லஹேம பத்தினது கிடையாது. மேசியா எப்படிப்பட்டவருங்கிற ஒரு அடையாளம். பெத்லஹேமுக்கு பெரிய வரலாறுலாம் எழுதப்படல. ராஜாக்களும் சீமான்களும் இந்த நகரத்துல வாழ்றத தவிர்க்கவே விரும்புனாங்க. ஒரு ராஜாவுக்கு ரொம்ப முக்கியமே உயர்ந்த மதில்களும் கோட்டை அரண்களும் தான். பெருமைக்காகன்னு கிடையாது, ஆனா பாதுகாப்புக்காக. தாவீதுடைய பிரைம் டைம்ல எல்லா நகரத்தையும் அவன் கைப்பற்றிட்டு இருந்த காலத்துல பெலிஸ்தியர்கள் இந்த பெத்லெஹேம மட்டும் ரொம்ப ஈஸியா கைப்பற்றிருவாங்க. ஒரு சின்ன சண்டை கூட போடாம அந்த இடத்த ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். சோ தாவீது பெரிய அரங்கங்களும் உயர்ந்த மலைகளும் இருந்த நகரமான எருசலேமை தேர்ந்தெடுத்தாரு. ஆனா தாவீதின் வம்சத்துல பிறந்த எல்லா ராஜாக்களும் இந்த எருசலேமின் கட்டமைப்புகளை கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணி பாவம் செஞ்சு அந்நிய தேசங்களுக்கு அடிபணிஞ்சு போனாங்க. கோட்டைகள்லாம் இருந்துச்சு, ஆட்சி செய்யறதுக்கு தான் ஆள் இல்ல. மதில்கள் உடைக்கப்பட்டது, தேவாலயம் சூறையாடப்பட்டது, மக்களும் கொள்ளையிடப்பட்டாங்க. எருசலேம்ல பிறந்த எந்த ராஜாவும் இந்த தேசத்தை உயர்த்தவும் இல்ல, காப்பாத்தவும் இல்ல. ஆனா பெத்லெஹேம்ல பிறந்த ஒரு சாதாரண மெய்ப்பன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த தேசத்தை கட்டமைச்சு ஜனங்களை காப்பாத்தவும் செஞ்சார். ஹிஸ்டரி வில் ரிப்பீட் அகெயின் அப்படிங்கிறத சொல்ற விதமா தான் மீகா கொள்ளையிடப்பட்டும் பிரிந்தும் இருக்கிற இந்த இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார், அவர் தேசத்தை மறுபடியும் அதன் உயரத்துக்கு கொண்டு போவார்னு சொன்னார்.